பாஸ்கா திருவிழா தொடங்கவிருந்தது. இயேசு கடைசியாக சீடர்களுடன் உட்கொண்ட உணவின் போது தாம் இவ்வுலகினின்று தந்தையிடம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதென்று அறிந்திருந்தார். தம்மவர் மேல் அன்பு கூறலானார். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து மேலாடையை களைந்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சீடர்களுடைய பாதங்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் ராயப்பரிடம் வந்தார். ஐயோ ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவது? ராயப்பா, நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீர் என் பாதங்களை கழுவ ஒருபோதும் விடமாட்டேன். ராயப்பா, நான் உன்னை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. அப்படியானால் ஆண்டவரே, என் பாதங்களை மட்டும் அன்று என் கைகளையும் தலையும் கூட கழுவும். ராயப்பரே, குளித்து விட்டவன் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும், அவன் முழுதும் தூய்மையாக இருக்கிறான். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனால் எல்லோரும் தூய்மையாயில்லை. நான் உங்களுக்கு செய்தது இன்னதென்று விளங்கிற்றா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே, நான் ஆண்டவர்தான், போதகர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் கடவுளின் அரசில் புதிய ரசம் குடிக்கும் நாள் வரை திராட்சை பழ ரசத்தை குடிக்க மாட்டேன். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். அருளப்பரே, யாரை பற்றி சொல்கிறார் என்று கேட்டு பாரப்பா. ஆண்டவரே, நீர் சொல்வது யார்? அப்பத்துண்டை நான் யாருக்கு தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான். யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய். இப்பொழுது மனுமகன் மகிமை பெற்றார், கடவுளும் அவரால் மகிமை பெற்றார். கடவுள் அவரால் மகிமை பெற்றாரானால் கடவுளும்
தம்மில் அவரை மகிமைப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். அன்பு குழந்தைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். என்னை தேடுவீர்கள். நான் யூதர்களுக்கு சொன்னது போல் உங்களுக்கும் இப்பொழுது சொல்லுகிறேன். நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். நீங்களும் ஒருவர் மீதொருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என் சீடன் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரே, எங்க செல்லுகிறீர்? ராயப்பா, நான் செல்லும் இடத்திற்கு என்னை பின்தொடர இப்பொழுது உன்னால் முடியாது. பின்னரே என்னை பின்தொடர்வாய். ஆண்டவரே, நீங்கள் எங்க போனாலும் நான் உங்களோடு வருவேன். உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ராயப்பா, நீ எனக்காக உன் உயிரையும் கொடுப்பாயோ? ஆம் ஆண்டவரே. உண்மையிலும் உண்மையாக உனக்கு சொல்லுகிறேன், நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் கோழி கூவாது.